ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லாட்ரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னே ப்ளஸ்க்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டியருக்கான கெஸிங்குமே பார்த்துடலாம். நான் வீடியோ ரெடி பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் 12 மணி ஆயிடுச்சு. வீடியோ நான் அப்லோட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. சப்போஸ் ஒரு 12:30 மணி 12:45 உங்களுக்கு டைமுக்கு வீடியோ வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த டியர் கெஸிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா டியர் கெஸிங் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது கண்டினியூவாக உங்களுக்கு கேஎல் கெஸிங் வரும். நீங்கள் கேஎல் கெஸிங் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ டைம் இப்போ இருந்தால் நீங்கள் வந்து டியர் கெஸிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 333 இருக்குது. அந்த 333 நமக்கு இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 109 நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 261. ஸோ இந்த 261 பார்த்தீங்கன்னாக்க டியர் 1 மணிக்கு நான் இது சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டியர் 1 மணிக்கான கெஸிங். 261 பாக்ஸில் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போர்டு கெஸிங்கில் பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏ போர்டு 7. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்க 4 இங்கே வந்திருக்கு, 3 இங்கே வந்திருக்கு, 1 இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த 7 இங்கே வரலாம். இதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏ போர்டில் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ போர்டில் 7 எடுத்திருக்கேன். இது எல்லாமே டியர் 1 மணிக்கானது தான். அடுத்து பி போர்டில் அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 1 3 0 1. ஸோ 1 3 0 1 பி போர்டில் 1க்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பி போர்டில் 1 உங்கள் ஆப்ஷனில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சி போர்டில் 6, சேம் அதே தான். 0 7 3 6 0 7 3 6. ஸோ சி போர்டில் 6 எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தோம்னா நமக்கு ஏ போர்டில் 7, பி போர்டில் 1, சி போர்டில் 6ன்ற மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் கொடுத்த பாக்ஸ் வந்து 216. ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் 16 வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இது நீங்கள் போர்ட் கெஸிங்காக எடுத்து ட்ரை பண்ணாலும் ஓகே, இல்லை 3D இல்லை ஏபிபிசிசி எடுத்து ட்ரை பண்ணாலும் ஓகே, அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ டியர் கெஸிங் இதோட முடியுது. டியருக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்றவங்க நீங்கள் கேஎலுக்கு கண்டினியூ பண்ணிக்கோங்க. கேஎல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஏ போர்டில் 4 எடுத்திருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1294 வந்திருக்கு. ஸோ 1294 வரலாம். ஸோ ஏ போர்டில் 4 ஆப்ஷனில் எடுத்திருக்கேன். 4 உங்கள் ஆப்ஷன்லையுமே வருதா என்னென்னு பார்த்துக்கோங்க. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 3 5ன்ற மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ 8 3 5. ஸோ 8 3 5 பார்த்தீங்கன்னா இது சி போர்டில் 5 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ போர்டில் 4 இல்லைனா சி போர்டில் 5 உங்கள் கெஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் 5 சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதனுடைய பவர் 0 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3க்கு 8 1க்கு 6. ஸோ 5க்கு 0 இப்படி வரதுக்கான சான்சஸுமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சி போர்டில். ஸோ இதில் எது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 5 6 7ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே ஏ போர்டில் 4ன்னு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 4 வந்தாக்க 4 5 6 7 இப்படி ஃபினிஷ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ போர்டில் 4 எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8 8க்கு அப்புறம் 9 9க்கு அப்புறம் 0 வந்திருக்கும். ஸோ 0 கண்டினியூவாக 1 வரதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. ஸோ ஏபியில் 41. இது நீங்கள் தனித்தனி ஏ போர்டு இல்லை பி போர்டுன்னு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஏபி 41 ட்ரை பண்ணாலும் சரி, அது உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி சி போர்டில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 8 9ன்னு இருக்குது. அந்த 7 8 9 இங்கே 7 8. ஸோ இங்கே 4 வரதுக்கான சான்சஸுமே இருக்குது. அப்படி பார்த்தாக்க சி போர்டில் 9 வரதுக்கான சான்சஸாகவும் இருக்குது. அது பவரில் 4 வரதுக்கான சான்சஸாகவும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஏ போர்டில் 4 சொல்லியிருந்தோம், பி போர்டில் 1 சொல்லியிருந்தோம். இது நீங்கள் சி போர்டில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டி போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 6 7 6ன்ற மாதிரி டி போர்டில் 6. நீங்கள் இதை வச்சு நீங்கள் 4D அதாவது 6 4 1 9ன்ற மாதிரி 4D ட்ரை பண்ணாலும் ஓகே, இல்லை நான் 3D ட்ரை பண்ணாலும் 6 4 1 9 இதை வச்சு நீங்கள் 3Dயில் 4D எது ட்ரை பண்ணுறீங்களோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கார்னியோ ப்ளஸில் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 0 4 1 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 4 5 2, பி போர்டில் 1 9 2, சி போர்டில் 9 5 6 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 41 59 47 75 22 25 45 26 எடுத்திருக்கேன். 3 டிஜிட்டில் 598 397 496 226 478 420 419 253 225 எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்பில் எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றதெல்லாம் ஆப்ஷனில் விட்டுடுங்க. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் கணிப்பு கூட எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.